வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். கோபத்தில் மௌனத்தை கையாள்பவர்கள் பெரும்பாலும் தோல்வியை சந்திப்பதில்லை. நீங்கள் ஒரு காரியத்தை முயற்சி செய்து பார்க்காத வரை உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது உங்களுக்கே தெரியாது. உங்கள் திறமைகளை உங்களுக்கு தெளிவாக காட்டும் கண்ணாடியே முயற்சி. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் என்றும் தேடாதீர்கள். மகிழ்ச்சியாகவே எல்லா நாட்களும் இருந்து விடாது. சோகமாகவே வாழ்க்கை கடந்து விடாது. இரவும் பகலும் போல மகிழ்ச்சியும் சோகமும் கலந்ததுதான் வாழ்க்கை. எப்பொழுதும் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் அவர் வாழ்வில் கவலைகளே இல்லை என்று அர்த்தம் இல்லை. அவரின் தன்னம்பிக்கை மற்றும் மனபலத்தின் வெளிப்பாடே அந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான நினைவுகளை மனதில் சேகரியுங்கள். பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் சேகரிக்காதீர்கள். அன்பையும் பாசத்தையும் மனதில் சேகரியுங்கள். பகைமையை சேகரிக்காதீர்கள். பிறர் வாழ்வில் நீங்கள் தலையிடாதீர்கள். உங்கள் வாழ்வில் யாரையும் தலையிட அனுமதிக்காதீர்கள். இரண்டுமே உங்கள் நிம்மதியை குலைத்துவிடும். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும், சில வார்த்தைகள் அழுகையையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன. விரும்பியதை செய்ய 1000 வழிகளை உருவாக்குவதும், விரும்பாததை தட்டி கழிக்க 1000 காரணங்களை சொல்வதும் மனிதனின் இயல்பு. இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதன் பெயர்தான் கனவு. ஏங்கியது கிடைத்தவுடன் மீண்டும் வேறு எதற்காவது ஏங்கத் துவங்குவது மனிதனின் இயல்பு. தேவையில்லாமல் உன் இன்றைய நிலையை விமர்சிப்பவரிடம் சிரித்து கொண்டே சொல், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.